வாட்டப்பால் என்னடா இது வாந்தி எடுத்து துப்புறமா இருக்கல இதை வலிச்சு விட்டு மனுஷங்களை சாப்பிட சொல்றீங்களே நீங்களும் நல்லா இருப்பீங்களா? இந்த அங்கிளை பாருங்க, போன கொரோனா சீசன்ல தப்பிச்சுட்டீங்க, இந்த சீசன்ல வந்து ஒன்னு சாவடிச்சா விட மாட்டேன்னு சொல்லி இந்த அங்கிள் துடிச்சிட்டு இருக்காப்ல. இதை சாப்பிட்டு ஒரு கூட்டம் பட்டயமே ஒன்று போயிட்டு இருக்கேன். இதை சாப்பிட்டு என்ன வயிற்றால போயிடாத. இது வந்து காபலி புலவுங்கிறாங்க, வேர்ல்டு ஃபேமஸ் காபலி புலவுங்கிறாங்க. இது எங்கே செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் செய்கிறாங்க. ஹைதராபாத்தில் ஸ்பெஷல் கஸ்டமருக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வர எல்லா கஸ்டமருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து புலவு வந்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னுக்கிறீங்களா? இது செய்முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டு நல்லி எலும்பு மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோட கறியும் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா வேக போடுறாங்க. அரிசியோடு சேர்த்து நல்லா வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நெல்லியை எடுத்து அந்த தட்டுறாங்க பாருங்கள், உள்ளே இருக்கிற எசென்சியல் வந்து வெளியே வருது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குலாப் ஜாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குனுங்கிறாங்க அதோட டேஸ்ட்டு. நான் வந்து ட்ரை பண்ணது இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உண்மை என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து எங்கே நம்ம திருச்சியில் தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மகத்தான திட்டத்தில் பயணம்தான் முக்கியம், இலக்கு அல்ல. பயணிக்கும் ஒவ்வொரு மைலும் சொல்ல காத்திருக்கும் கதை, ரசிக்க காத்திருக்கும் அனுபவம். ஒவ்வொரு விசில் அடிக்கும் ஒரு கதை சொல்லும் பயணத்தில் மகிழுங்கள். இன்ஜினின் பேய் அழுகை முதல் காற்றின் மென்மையான சத்தம் வரை கவனமாக கேளுங்கள். ஏன் என்றால் ரயில் கிசுகிசுப்பாக பேசுகிறது. உலகின் குழப்பங்களுக்கு மத்தியில் ரயிலின் நிலையின் சக்கின் அமைதியில் ஆறுதல் பெறுங்கள். மென்மையான ராக்கை இயக்கும் அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புகளிலிருந்து வெகு தூரம் விலகி அமைதியான நிலைக்கு உங்களை தள்ளட்டும். ரயிலின் தளம் மறுக்க முடியாத காதல் குணம் கொண்டது. ரயில் மெதுவாக ஊசலிடும் போதும் அழகு கடந்து செல்லும் போதும் உற்சாகத்தின் தீப்பொறியை உணர அனுமதிக்கிறேன். வாழ்க்கையின் ரோலர் கோஸ்டர் சவாரிக்கு நான் தயாராக இருக்கிறேன். அடுத்தது சாகசம், நிச்சயமற்ற தன்மையை தழுவுவோம். ஏனென்றால் உண்மையான மந்திரம் சாகசத்திலேயே காணப்படுகிறது. ஒவ்வொரு நொடியையும் பொறுங்கள். ஏன் என்றால் உண்மையான மகிழ்ச்சி சிறிய தற்காலிகமான தருணங்களில் மட்டுமே காண முடியும். இலக்கு மட்டும் இல்லாமல் முழு பயணத்தின் போதும் மகிழ்ச்சி கண்டறியப்படுகிறது. அதாவதுங்க, அன்றைக்கி ஒரு நாள் ப்ளீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம கல்கத்தாவுக்கு போயிருந்தோங்க. கல்கத்தாவுக்கு போயிட்டு வந்து இந்த ஸ்பெஷலான சாட் வந்து ரகடா சாட்னு ஒரு சாட் இருந்துச்சுங்க. வேறு லெவலில் வந்து தக்காளிலாம் போட்டு கொத்தமல்லிலாம் சைடில் போட்டுவிட்டு வேறு லெவலில் வந்து கொலாபரேஷன் பண்ணிவிட்டு இந்த தக்காளிலாம் வெட்டினா இருப்பாருங்க. வேறு லெவல் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த பையன் வந்து ரொம்ப நீட்னஸாக செய்கிறாப்புல, மொத்தம் வடக்கன்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த வடக்கன்ஸ் பையன் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், பிளேட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைல் பண்ணுற மாதிரி என்ன ஆடுறான் பாருங்க. இப்போ வந்து லெமன் புளியும் பாருங்க, அப்பா வேற லெவல். அடேங்கப்பா, என்னடா இது தொழில்